السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 307. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 307ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் கனாஅதி வல் அஃபாஃபி வல் இக்திஸாதி ஃபில் மஈஷதி வல் இன்ஃபாகி வ தமிஸ் சுஆலி மின் கைரி ضرورத்தில் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 307ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது உண்மை செல்வம் எது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், செல்வம் என்பது அதிகமான சொத்து இருப்பதால், அதிகமான செல்வங்கள் இருப்பதால் அது செல்வம் என்பது இல்லை. மாறாக மனதளவில் உள்ள செல்வம்தான் உண்மை செல்வமாகும். அப்போ இருப்பதை, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனதளவில் இருக்கக்கூடிய அந்த செல்வம் தான் உண்மையான செல்வம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இரண்டாவது ஹதீஸாக யார் வெற்றியாளர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், வெற்றியாளர் யார் என்று சொன்னால், யார் வெற்றி பெற்றால் என்று சொன்னால், ஒருவர் இஸ்லாத்தில் இணைந்து, அதாவது இஸ்லாத்தை அவர் ஏற்று அவருக்கு போதுமான செல்வத்தை அல்லாஹு தஆலா வழங்கி, அந்த அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வத்திலிருந்தும் அல்லாஹ் எந்த ஒன்றை அவருக்கு வழங்கினானோ அந்த ஒன்றை கொண்டு போதுமாக்கிக் கொள்வாரே, தன்னுடைய வாழ்க்கையை போதுமாக்கிக் கொள்வாரே, அத்தகைய ஒருவர் தான் வெற்றியாளர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தரக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இது. மூன்றாவதாக ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹுவின் செயல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அந்த ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். அவங்க யாரு? ஹிஷாம் என்பவருடைய மகனான ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல நான் ஒரு பொருளை கேட்டேன். அப்ப எனக்கு அதை கொடுத்தாங்க. அப்ப மீண்டும் அவரிடம் நான் வேறு ஒரு பொருளை கேட்டேன். வேறு ஒரு தேவைக்காக வேற ஒரு நான் கோரிக்கை வச்சு நான் கேட்டேன். அப்ப அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் கொடுத்தாங்க. அப்ப பின்பு மறுபடியும் நான் இப்படி கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் எனக்கு கொடுத்தாங்க. சொல்லிவிட்டு தந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹக்கீமே, நிச்சயமாக செல்வம் என்பது பசுமையானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கின்றது. அப்போ அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை ஒருவன் தாராள மனதோடு அதை ஒருவன் எடுத்துக்கொண்டால் என்று சொன்னால் அதில் அவனுக்கு பரக்கத்து உண்டாகும். அதுவே தன்னுடைய பேராசையின் மூலமாக, தன்னிடம் மனதில் இருக்கக்கூடிய பேராசையோடு அதை ஒருவன் எடுத்தால் என்று சொன்னால் அதிலே அவனுக்கு பரக்கத் என்பது, அபிவிருத்தி என்பது உண்டாகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னும் அந்த ஒருவன் எத்தகையவன் என்று சொன்னால், ஒருவன் நல்ல சாப்பிட்டு வயிறு நிரம்பாதவனாக இருப்பானே அந்த ஒருவனை போல. இப்ப நல்லா சாப்பிடுவான், ஆனா அவனுக்கு வயிறு நிறையாது. அத்தகைய ஒருவனை போல அவன் இருக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த அளவிற்கு தான் அவனுக்கு பரக்கத் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் உயர்ந்திருக்கும் கை என்பது, அதாவது தர்மத்தை கொடுக்கக்கூடிய கை என்பது தாழ்ந்திருக்கும் கையை விட சிறந்தது. தாழ்ந்திருக்கக்கூடிய அந்த யாசகம் கேட்டு கேட்டு அதை வாங்கக்கூடிய கையை விட தர்மம் கொடுக்கக்கூடிய கைதான் சிறந்த கையாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்.
இப்ப சொன்ன உடனே அந்த ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க, உடனே நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், உங்களை அனுப்பி வைத்த அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்றேன், இனிமே இந்த உலகத்துல நான் அந்த உலகத்தை விட்டு பிரியும் வரையிலும், நான் வஃபாத் ஆகும் வரையிலும் யாரிடமும் நான் இப்படி கேட்க மாட்டேன், எந்த ஒரு பொருளையும் கேட்டு யாரிடமும் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த சம்பவம் நடந்து முடியுது. முடிஞ்ச உடனே ஒரு சமயம் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு விஷயத்தை அந்த ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவரிடம் கொடுப்பதற்காக கூப்பிடுறாங்க. அழைத்த பொழுது அவங்க அதை வாங்குவதற்கு மறுத்து விட்டார்கள். பின்பு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக, ஒரு பொருளை கொடுப்பதற்காக அந்த ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அழைக்கிறாங்க. அப்பொழுதும் அவங்க மறுத்து விட்டார்கள். நாங்க மறுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் கொடுத்த அந்த வாக்குக்காக வேண்டி அவர்கள் மறுத்து விட்டார்கள். உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா மஅஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம் கூட்டத்தார்களே, ஹக்கீம் அவர்களுக்கு, ஹக்கீமின் மீது உங்களை நான் சாட்சியாளனாக ஆக்குகிறேன், உங்களை நான் சாட்சியாக்குகிறேன். அவருக்கு போரில் கிடைத்த அந்த பொருளை அல்லாஹ் அவருக்கு பங்கீடு செய்த, அல்லாஹ் அவருக்கு எந்த ஒன்றை பங்கீடு செய்தானோ அந்த ஒன்றை தான் அவரிடம் நான் கொடுத்தேன். ஆனால் அதை அவர் எடுத்துக்கொள்ள மறுத்து விட்டார் என்பதை உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன். அப்ப அவருக்குரிய பொருள் தானே கொடுத்தேன், ஆனா அந்த பொருளை எடுத்துக்கொள்வதற்கு அவர் மறுத்து விட்டார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த மக்களிடத்தில், முஸ்லிம் மக்களிடத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்லித் தருகிறார்கள், அப்படி ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரணித்து விட்டார்கள், ஆனால் அவர்கள் எதையுமே அவர்கள் கேட்கவில்லை. தன்னுடைய மரணம் வரையிலும் அவர்கள் எந்த ஒருவரிடமும் எந்த ஒரு தேவைக்காக வேண்டியும் அவர் நிற்கவில்லை என்று இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. இப்ப இதுதான் இந்த 3 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கம். இப்ப இந்த பாடத்தில் இந்த 3 ஹதீஸுகளை மாத்திரம் தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்ப இதற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகளை எல்லாம் இந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 522வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 522வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், அன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அந்த அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லைஸல் கினா, தேவையற்ற தன்மை என்பது இல்லை, அன் கஸரத்தில் அஅரதி, அதிகமான சொத்தை தொட்டும், அதிகமான சொத்து இருப்பதின் மூலம் தேவையற்ற தன்மை என்பது இல்லை. வலாகின்னல் கினா, என்றாலும் தேவையற்ற தன்மை என்பதாகிறது கினன் நஃப்சி, மனதின் தேவையற்ற குணம்தான் தேவையற்ற குணமாக இருக்கின்றது. அதாவது போதுமான மனசு, இப்ப மனதளவில் இருக்கக்கூடிய, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை போதுமாக்கிக் கொள்வதல். இப்ப மனதளவில் உள்ள அந்த செல்வம் இருக்குதா இல்லையா, மனதால போதுமாக்கிக் கொள்றது, அப்படிப்பட்ட செல்வம் தான் உண்மை செல்வமாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இங்கு கற்றுத் தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸினை புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அரல் என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இப்ப அந்த அர்த்தத்தில், அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க. அல்ல அரலு, அரலு என்ற வார்த்தையாகிறது பிஃபத்ஹில் ஐனி வர்ராஇ, ஐனிற்கும் ராவிற்கும் ஃபத்ஹ் செய்வது கொண்டு அரல் என்பதாக வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஹுவல் மாலு, அதுவாகிறது செல்வமாக இருக்கின்றது. அப்ப அதிகமான செல்வம் என்ற அர்த்தம் தான் நம்ம வச்சோம். இப்ப இந்த அர்த்தத்திற்கு தான் இது வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இதுதான் 522வது ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த செல்வத்தை குறித்து சொல்கிறார்கள். அந்த செல்வத்தை குறித்து சொல்லும் பொழுதும் அந்த செல்வத்தை எப்படி போதுமாக்கிக் கொள்ளுதல், மனதளவில் ஒருவன் கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தின் மூலமாக அவன் போதுமாக்கி அவன் அதில் திருப்தி கொள்கிறான், அதுவே அவனுக்கு போதும் என்று அவன் மனதளவில் நினைப்பான இல்லையா, அந்த செல்வம் தான் உண்மையான செல்வம். அப்ப அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான பணக்காரன். காசு நிறைய வச்சிருக்கிறவன் பணக்காரன் கிடையாது, சொத்துகள் நிறைய வைத்திருப்பவன் பணக்காரன் கிடையாது. தன்னிடம் இருக்கக்கூடிய குறைந்த விஷயமாக இருந்தாலும்
அதை தன்னுடைய வாழ்க்கையில் போதுமாக்கிக் கொள்கிறான் இல்லையா, அவன்தான் மிகப்பெரிய பணக்காரன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 523வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்னு சையதுனா அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இப்போ வாப்பா மகன் இருவருமே சஹாபியாக நபித்தோழராக இருக்கிறார்கள். பாருங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் சொன்னார்கள், கத் அஃப்லஹ திட்டமாக வெற்றி பெற்று விட்டான், மன் அஸ்லம யார் இஸ்லாத்தை ஏற்றாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். மன் ஒருவர் வெற்றி பெற்று விட்டார், அஸ்லம இஸ்லாத்தை அவர் ஏற்றாரே அத்தகைய ஒருவர் வெற்றி பெற்று விட்டார். வர்ஸிக கஃபாஃபன் இன்னும் போதுமான அளவு அவர் ரிஸ்க் வழங்கப்பட்ட அந்த ஒருவர் வெற்றி பெற்று விட்டார். வகன்னஅஹுல்லாஹு பிமா ஆதாஹு அவருக்கு அல்லாஹ் எந்த ஒன்றை கொடுத்தானோ அந்த ஒன்றை கொண்டு அவரை அல்லாஹ் போதுமானவனாக ஆக்கினானே அத்தகைய ஒருவர் வெற்றி பெற்று விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒருவன் இஸ்லாத்தையும் ஏற்று இன்னும் அல்லாஹ் அவனுக்கு போதுமான ரிஸ்க கொடுத்து அந்த போதுமான அந்த ரிஸ்க கொண்டு அவன் பேராசை கொள்ளாமல் அல்லாஹ் கொடுத்த அந்த விஷயத்தை கொண்டு அவன் போதுமாக்கி கொண்டாள் என்று சொன்னால் இவன் வெற்றி பெற்று விட்டான், இவன்தான் வெற்றியாளன் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இதுதான் 523வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் கொடுத்த அந்த போதுமான ரிஸ்கை கொண்டு அவன் போதுமாக்கிக் கொள்வான், அவன் பேராசை கொள்ள மாட்டான், அவன் தன்னுடைய மனதை அவன் போதுமாக்கிக் கொள்வானே அத்தகைய ஒருவன் தான் வெற்றியாளன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த பாடம் என்பதும் கனாஅத்தை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கு. அந்த போதுமாக்கிக் கொள்ளுதல் என்ற அந்த தன்மையை குறித்து பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது. இதற்கு தோதுவாக இந்த ஹதீஸானது வருவதன் காரணமாக தான், இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக 524வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிஸாம் என்பவருடைய மகனான ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال அந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் நான் கேட்டேன். அப்ப நான் கேட்டேனா, ஒரு பொருளை நான் யாசகமாக நான் கேட்டேன். அப்போ ஃபஅதானி அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு கொடுத்து விட்டார்கள். சும்ம பிறகு சஅல்துஹு ஃபஅதானி, சஅல்துஹு பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் நான் கேட்டேன். ஃபஅதானி மீண்டும் எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுத்து விட்டார்கள். சும்ம பிறகு சஅல்துஹு பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் நான் கேட்டேன். ஃபஅதானி மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு கொடுத்து விட்டார்கள். கொடுத்துவிட்டு சும்ம பிறகு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யா ஹக்கீமு ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால நிச்சயமாக இந்த செல்வமாகிறது, ஹலீருன் ஹுல்வுன் பசுமையானதாகவும் இன்னும் இனிமையானதாகவும் இருக்கின்றது. அப்போ இந்த செல்வம் என்பது சாதாரண செல்வம் கிடையாது, இது பசுமை மிக்கதாகவும் இனிமை மிக்கதாகவும் இருக்கக்கூடிய செல்வமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, பமன் அகதஹு பி சகாவத்தி நஃப்ஸின், பமன் அகதஹு இன்னும் எந்த ஒருவன் அதை எடுத்துக்கொள்வானோ, பி சகாவத்தி நஃப்ஸின் மனதின் தாராளத்தோடு, அதாவது தாராள மனதோடு அதை அவன் எடுத்துக்கொள்வானோ, பூரிக லஹு ஃபீஹி அந்த விஷயத்தில் அவனுக்கு பரக்கத்து செய்யப்படும், அபிவிருத்தி உண்டாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வமன் அகதஹு இன்னும் எந்த ஒருவன் எடுத்துக்கொள்வானோ அதை எடுத்துக்கொள்வானோ, இந்த ஃபீஹி உடைய லமீரும் இந்த ஹூவுடைய லமீரும் இந்த மாலை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு.
பிஷ்ராஃபி நஃப்ஸின், மனதின் பேராசைகளோடு, அதாவது பேராசை மனதோடு அதை எவன் எடுத்துக்கொள்வானோ, லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதில் அவனுக்கு அபிவிருத்தி உண்டாக்கப்படாது, அதில் அவனுக்கு பரக்கத்து உண்டாக்கப்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வக்கான, இன்னும் அவன் ஆகிவிடுவான், கல்லதி ஒருவனை போல, எத்தகைய ஒருவன், யஅகுலு அவன் சாப்பிடுவான், வலா யஷ்பஉ இன்னும் அவன் வயிறு நிரம்ப மாட்டான். இப்ப நல்ல சாப்பிடுவான், ஆனா வயிறு நிரம்ப மாட்டானே, எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறையாதவனுக்கு, அத்தகைய அந்த ஒருவனை போல அவன் ஆகிவிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒல் எதுல் உல்யா, இன்னும் உயர்ந்த கையாகிறது, ஹைரும் மினல் எதி சுஃபுலா, தாழ்ந்த கையை விட சிறந்ததாக இருக்கும். அப்போ உயர்ந்த கையினா, ஒருவன் ஒரு ஆளுக்கு தர்மம் செய்யறான், ஒரு செல்வத்தை வழங்குகிறான், பணம் கொடுக்கிறான்னு சொன்னா அந்த கையை உயர்த்தி தான் கொடுப்பான், மேலிருந்து அவன் கை இருக்கும், அப்ப அதுதான் உயர்ந்த கை. அப்போ அந்த தர்மம் வழங்கக்கூடிய அந்த கை என்பது, அப்ப யாசகம் பெறக்கூடிய கை தான் தாழ்ந்த கை, அப்படி கீழே கை இறக்கிதான் அவன் வாங்குவான். அப்படி வாங்கக்கூடிய அந்த தர்மம் வாங்கக்கூடிய அந்த கை, அந்த தாழ்ந்த கை என்பது அந்த உயர்ந்த கையை விட ரொம்ப கீழானதாக இருக்கு. அப்ப உயர்ந்த கை தான் அந்த தாழ்ந்த கையை விட ரொம்ப சிறப்பு மிக்கது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ கால ஹக்கீமுன், அப்பொழுது ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் யாரிடத்துல அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்கள் அறிவிக்கும் போது யாரிடம் அறிவிக்கிறார்களோ அவர்களிடம் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இங்க கால ஹக்கீம் என்பதாக போடுறாங்க. ஃபகுல்து, அப்பொழுது நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, வல்லதி ஒருவனின் மீது சத்தியமாக, எத்தகைய ஒருவன், பஅஸக பில் ஹக்கி சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பினானே, அத்தகைய அந்த ஒருவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லா அர்ஸஉ அஹதன் பஅதக, உங்களுக்கு பின்னால் எந்த ஒருவரிடமும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஷைஅன் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒருவரிடமும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஹத்தா உஃபாரிகத் துன்யா, நான் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரையிலும் எந்த ஒருவரிடமிடம் உங்களுக்கு பின்பு எந்த ஒருவரிடமும் நான் எந்த ஒன்றையும் நான் கேட்டு பெற்றுக் கொள்ள மாட்டேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுது ஃபகான அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தார்கள். ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. எதுஉ அழைக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், ஹக்கீமன், அந்த ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கக்கூடியவர்களாக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆகியிருந்தார்கள். எதற்காக? லியுஅத்தியஹு, அந்த ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஒரு பொருளை வழங்குவதற்கு அந்த ஹக்கீம் ரதியல்லாஹு அன்னவர்களை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ ஃபயஅபா, அப்பொழுது அந்த ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மறுத்து விடுகிறார்கள். இங்க ஃபயஅபா என்பதாக ஹம்சாவிற்கு ஃபதஹ வச்சிருக்கிறாங்க, இது தவறு, ஹம்சாவிற்கு சுக்கூன் வரணும், ஃபயஅபா என்பதுதான் சரியானது. ஐயக்பல மின்ஹு ஷைஅன், அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வதை அவர் மறுத்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொருளை கொடுக்கறதுக்காக அவங்க கூப்பிடுறாங்க, அப்போ அதை எடுத்துக்கொள்ளல, அதை வாங்குவதற்கு அவங்க மறுத்து விடுகிறார்கள். சும்ம பிறகு இன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நிச்சயமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆகிறவர்கள், ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக, தஆஹு, அப்பொழுது அந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அழைத்தார்கள், லியுஅத்தியஹு, அந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு கொடுப்பதற்காக, ஒரு சில விஷயத்தை வழங்குவதற்காக அழைக்கிறாங்க. அப்பொழுதும் ஃபஅபா அய்யக்பலஹு, அதையும் ஏற்றுக்கொள்வதை அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடமிடம் இருந்து ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அப்பொழுது ஃபகால, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா மஅஷரல் முஸ்லிமீன், ஓ முஸ்லிம் கூட்டத்தார்களே, உஷ்ஹிதுக்கும், உங்களை நான் சாட்சியாக்குகிறேன், அலா ஹக்கீமின், இந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மீது உங்களை நான் சாட்சியாக்குகிறேன், அன்னி, நிச்சயமாக நான், அஅரிது அலைஹி, அந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நான் எடுத்து காட்டுகிறேன், ஹக்கஹு, அவருடைய ஹக்கை, அவருடைய உரிமையை நான் எடுத்து காட்டுகிறேன். எத்தகைய ஹக்கு? அல்லதி, அது எத்தகையது என்றால், கஸமஹுல்லாஹு லஹு ஃபீ ஹாதல் ஃபைஇ, இந்த போரின் பங்கில் அவருக்கென்று அல்லாஹ் எதை கிஸ்மு செய்தானோ, பங்கீடு செய்தானோ, அத்தகைய அவருடைய உரிமையை அவர்களிடத்தில் நான் எடுத்து காட்டுகிறேன். ஆனால் அந்த ஹக்கை எடுத்துக் கொள்வதற்கும் அந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மறுத்து விடுகிறார்கள். இன்று அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த முஸ்லிம் கூட்டத்தார்களை பார்த்து சொன்னார்கள். அப்போ அந்த அளவிற்கு அந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அதை எந்த ஒருவரிடமிருந்தும் எதையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை.
அவர்களுடைய ஹக்கை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளல. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, அவர்கள் போரில் கலந்து கொண்டதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு எதை கொடுக்க நாடினானோ, இப்ப அல்லாஹ்வின் மூலமாக அவருக்கு எதை பங்கீடு செய்யணுமோ அந்த ஒரு அவருக்கு சேர வேண்டிய அந்த ஹக்கு தான், அதை கூட அவர் வாங்குவதற்கு அவர் மறுத்துவிடக்கூடியவராக இருக்கிறார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஃபலம் யர்ஸா ஹக்கீமுன், ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் எடுக்கவில்லை அஹதம் மினன் நாசி, மக்களிலிருந்து எந்த ஒருவரிடத்திலையும் எடுத்துக்கொள்ளவில்லை. பாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவர்களுக்கு பின்னால் மக்களிலிருந்து எந்த ஒருவரிடமும் எதையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஹத்தா இறுதியில் துவஃபிய, அந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வஃபாத்தும் ஆகிவிட்டார்கள். அப்போ அவங்க வஃபாத் ஆகிற வரைக்கும் இப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி எந்த ஒருவரிடமும் எதையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளல, எதையும் அவங்க எடுத்துக்கொள்ளல. இறுதியில அவங்க வஃபாத்தும் ஆகிவிட்டார்கள், அவருடைய மௌத்தும் நிகழ்ந்து விட்டது என்பதை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இங்கு ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, எர்ஸ ஒரு வார்த்தை, எர்ஸ என்ற வார்த்தையாகிறது பிராஇன், ராவை கொண்டு எர்ஸ என்பதாக வாசிக்கணும். சும்ம ஜாஇன், பிறகு ஜாவை கொண்டும், சும்ம ஹம்சத்தின், பிறகு ஹம்சாவை கொண்டு, ரா அடுத்து ஜா அடுத்து ஹம்சா, இந்த மூன்றை கொண்டு வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஐ அதாவது லம் யஅஹுது மின் அஹதின் ஷைஅன், ஒருவரிடமிருந்து எந்த ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தத்திற்கு அந்த எர்ஸா என்பது வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த அர்த்தம் தான் நம்ம கொடுத்தோம், எந்த ஒருவரிடமும் எதையும் கேட்டு அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நம்ம சொல்லித் தருகிறோம். வாசலு ருஸ்இ, ருஸ் என்பதனுடைய அசலாகிறது அந்நுக்சானு, குறைகளாக இருக்கும். அப்போ குறைபடுத்துதல் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். ஐ அதாவது லம் யன்குஸ் அஹதன் ஷைஅன், எதையும் யாரிடமும் அவர் குறைக்கவில்லை. பில் அஹதி மின்ஹு, அந்த ஒருவரிடமிருந்து எடுத்துக்கொள்வதன் மூலம், எடுத்துக்கொள்வதை கொண்டு எதையும் யாரிடமும் அவர் குறைக்கவில்லை. அந்த அர்த்தம் தான் இதனுடைய அசல் அர்த்தமாக இருக்கின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள். இன்னும் இஷ்ராஃபுன் நஃப்ஸி, இஷ்ராஃபுன் நஃப்ஸ் என்பதாகிறது ததல்லுஹா, ததல்லுஹா வ தமஉஹா பிஷ்ஷைஇ, ஒரு வஸ்துவை கொண்டு அந்த நஃப்ஸ் ஆசை கொள்வது, ஆசையோடு எதிர்பார்ப்பது என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஹாவுடைய லமீரும் இந்த ஹாவுடைய லமீர், இந்த இரண்டு லமீரும் நஃப்ஸை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். வசகாவத் நஃப்ஸி, இன்னும் சகாவத் நஃப்ஸி என்ற வார்த்தையாகிறது அதுவாகிறது அதமுல் இஷ்ராஃப் இல ஷைஇ, ஒரு விஷயத்தின் பக்கமும் பேராசை இல்லாமல் இருப்பது, பேராசை எதுவும் இல்லை, எந்த ஒரு நோக்கமும் இல்லை என்ற அர்த்தத்திற்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். வத்தமஇ ஃபீஹி, இன்னும் அதை பெற வேண்டும் என்ற ஆசையும், அதிலே எந்த ஒரு ஆசையும் இல்லை. வல் முபாலாத்தி பிஹி, இன்னும் அதை கொண்டு பொருட்படுத்துதல் என்பதும் கிடையாது. வஷ்ஷரஹி, இன்னும் பேராசையும் கிடையாது என்ற அர்த்தத்திற்கு தான் வரக்கூடியதாக இருக்கும். அப்படி இப்படி இல்லாத அந்த நிலைக்கு தான் சகாவத் நஃப்ஸ், தாராளமான மனம். இப்போ என்ன வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு, எதை வேணுமானாலும் போதுமாக்கி கொள்ளலாம் என்ற அந்த தாராள மனது, அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தராங்க. இப்ப இதுதான் 524வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொன்னவுடன் அந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரணம் வரையிலும், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரையிலும் அவங்க வாக்கு கொடுத்தாங்க, நான் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லி தராங்க. இந்த தலைப்பு வதமிஸ் சுஆலி மின் கைரி லரூரத்தின் என்பதை பற்றி பேசக்கூடிய தலைப்பாகவும் இருக்கு. அப்போ எந்த ஒரு இக்கட்டான சூழலுமின்றி, எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் பிறடம் இருந்து கேட்டுக்கொள்வது, யாசகம் கேட்பது என்பது ரொம்ப இழிவான விஷயம் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு கற்றுத் தருகிறாங்க. அப்போ ஹக்கீமே, இப்படி உன்னுடைய தேவைக்கு ஏற்ப நீ கேட்டுக்கொள், உன்னுடைய தேவை அல்லாத விஷயத்திற்கு வீணான முறையில் நீ எதையும் யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளாதே, அப்படி கேட்பது என்பது அது ரொம்ப மோசமான செயலாக இருக்கும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடமிருந்து சொல்லி, அதை ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டு நடந்தார்களா இல்லையா? இப்ப இந்த ஒரு கருத்து என்பது இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக விளங்குது. இப்ப இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த 522வது ஹதீஸ், 523வது ஹதீஸ்,
524வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீசுகளை குறித்த செய்திகளையும் அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் விஷயங்கள் என்ற எல்லா விஷயத்தையும் பற்றி முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 525வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்தி, அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.